வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாமுன் ஒரு கப் ரவையை வச்சு சுலபமா பண்ண போறோம். அதுவும் குண்டு குண்டு ஜாமுன். வாங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்து நம்ம வறுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரே நல்லா ரவை வறுபட்டுரும். ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பால் பவுடர், கோவா எதுவுமே யூஸ் பண்ணாம ரவையை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஜாமுன் பண்ணிடலாம். இப்போ அதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. அடுத்து நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்க பாலில் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா நீங்க 2.5 கப் சேர்த்துக்குங்க. திக்கான பால்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ பால் நல்லா சூடாகி வரட்டும். சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா கட்டி ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் கிளற வேண்டாம். சீக்கிரமே அது நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு. பாருங்க, ஸ்லோவா திக்காகுது. நீங்க கிண்டும் போது கட்டி இல்லாம பார்த்து கிண்டிக்கணும். பாருங்க, நல்லா கட்டியாகுது, திக்காகுது. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு வாட்டி நீங்க சூடு ஆறினோன்னே இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நீங்க பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதுலேருந்து நம்ம உருண்டை உருட்டலாம். இப்போ 2 கையும் யூஸ் பண்ணி நீங்க உருட்டிக்குங்க. நான் கேமரா ஒரு ஹேண்டில் பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒரே கையில பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சூப்பராக உருண்டையெல்லாம் உருட்டி நல்லா விரிசல் இல்லாத உருண்டையாக நீங்கள் உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாதான் விரிசல் இல்லாமல் வரும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் உருண்டையெல்லாம் போட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். இல்லைனா வெளியில் உங்களுக்கு சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஆயிலை நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் உருண்டையை பொரிச்சு எடுக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ஈவனாக ஒரே கலராக வரும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா டார்க்காக ஜாமுன் கலர் வேணும்னா நல்லா டார்க்கான கலர் வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு சுகர் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். அவ்வளோதான், திக்காயிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்சிருக்க உருண்டையை நம்ம இந்த சிரப்போட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.